தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை கதை முடிந்தது. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு காலத்திலே தமிழகத்துடைய முதலமைச்சர், அதே போல அதிமுகவிலே மிக மிக முக்கியமான தலைவர், அதிலையும் கூடுதலாக பல முக்கியமான பொறுப்புகளை வைத்தவர். ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபர் என்றால் அது ஓபிஎஸ் மட்டும். சசிகலா அம்மையார் எவ்வளவுதான் நட்பு நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தாலும் ஓபிஎஸ்ஸின் மீது ஜெயலலிதா அம்மையார் தனி நம்பிக்கை என்பது, தனி மரியாதை என்பது வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அவர் அதிமுகவிலே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் தற்சமயம் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நாமும் அதிமுகவிலே இணைந்து விட வேண்டும் என ஓபிஎஸ் அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்தாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அதாவது ஒரு காலத்திலே தர்மயுத்தம் என்பது நடத்தினார். அந்த தர்மயுத்தம் யாருக்கு எதிராக நடத்தினார் அப்படின்னா சசிகலா அம்மையாருக்கு எதிராக நடத்தினார். அந்த தர்மயுத்தம் மட்டும்தான் ஓபிஎஸ் கிடைத்த கடைசியான வெற்றி வாய்ப்பு. அதற்கு அடுத்தபடியாக எந்த ஒரு வெற்றியும் பதிவு செய்ய கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றி இருப்பார். அதிலையும் ஓபிஎஸ் படுதோல்வியை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? சமீபத்தில் போடப்பட்ட 23ஆம் தேதி போடப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியுடன் பெயரை உச்சரிக்கவே எங்களுக்கு மிக அசிங்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதிமுகவிலே நாங்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றாமல் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் இது ஒன்றும் புதிதாக கிடையாது. அதாவது இதற்கு முன்னதாக ஏகப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். அத்தனை அறிவிப்புகளும் புஸ்வானமாகத்தான் போயிருக்கிறது. அதே போலத்தான் இதுவும் போக போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்கள் பூரா இணையதளங்களிலே சொல்லிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் சசிகலா டிடினுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அடுத்து என்ன செய்ய போகிறார்? பாஜகவை நம்பி போனால் ஓபிஎஸ் கண்டிப்பாக, அதாவது அதிகபட்சமாக 4 தொகுதிகள் மட்டும்தான் கொடுப்பார்கள். அந்த 4 தொகுதிகளிலே ஓபிஎஸும் ஓபிஎஸ் மகன் வைத்தியலிங்கம் இன்னும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் வாய்ப்புகளை கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் கூட்டணி என்பது வைத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக 38 தொகுதிகள் வரைக்கும் தருவதற்கு பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த 38 தொகுதிகளில் வேட்பாளரை ஓபிஎஸ் களம் இறக்க முடியும். அப்படி வேட்பாளர்களை இறக்கினால் ஓபிஎஸ் அந்த வேட்பாளர்களுக்கு செலவு செய்வாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்ப எங்கிட்டும் போனாலும் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? ஓபிஎஸ் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தால் கண்டிப்பாக அவரின் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் திமுகவின் பக்கம் போயிருக்க மாட்டாங்க. அதையும் விட்டு விட்டார். தற்சமயம் பாஜகவையும் நம்ப முடியாமல், அதிமுகவும் இணைய முடியாமல், தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ் இருக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஓபிஎஸ் அவருக்குரிய நிலைமையை சரியான முறையில் நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி ஒருவேளை அவருக்குரிய வெற்றி வாய்ப்பை 2026 தேர்தலிலே தவற விட்டு விட்டால் அடுத்து எந்த ஒரு தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுவதற்கும் அவருடைய அதாவது கொஞ்சம் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் இல்லாமல் தான் போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.